கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க மேடம். பொதுவாக வந்து பாருங்கள், மீனம் இப்போ 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்க ஜென்ம சனியில் இருக்காங்க. அதாவது 2/6/2027 வரைக்கும் ஜென்ம சனியில் தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் மட்டும் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்கும், அதை அனுபவிக்க தெரியாது. அதுக்கடுத்து 8/8/2029 30/5/2032 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருப்பார். 34 to 36, அதாவது 13/7/2034 to 26/8/2036 வரைக்கும் சனி பகவான் கடகத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி இவங்களுக்கு 5ஆம் பாவம். எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா, 2026லேருந்து 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷம், 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, 12 ராசி ஆளுங்களுமே சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கும் சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஆசை. நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம், இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து கிரகங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விதிக்கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமானே கேரண்டி கிடையாது. இதில் இந்த அம்மா வேற 10
வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறாங்க, இன்றைக்கி இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னு தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி மேம். இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்குது இந்த 2026லேருந்து 2036 இந்த 10 வருஷம்? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த 7 நாட்டு சனியில், அதாவது வேதனையோடு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். உயிர் ஒண்டி தான் இருக்குங்க, ஏதாவது சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சொல்லுங்கள் மேம், இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் அவங்களுக்காவது ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா, நல்லா இருப்பாங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க மேடம். பொதுவாக வந்து பாருங்கள், மீனம் இப்போ 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியில் இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்க ஜென்ம சனியில் இருக்காங்க. அதாவது 2/6/2027 வரைக்கும் ஜென்ம சனியில் தான். ஜென்ம சனியிலே இருந்தாலும் குருனோட பார்வை இருந்துச்சு. இப்போ குரு அதிசாரமாக பயிற்சியாகி போவார், அப்போ குருனோட பார்வை இருக்காது. மீனம்க்கு பெரிய ப்ளஸ்ஸே அவங்களோட புத்திசாலித்தனம் தான் மேடம். என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கும் பயன்பட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் காலமாக சனி பகவான் ஜென்ம சனியில் வந்து உட்கார்ந்ததுலேருந்து என்னோட புத்திசாலித்தனம் எனக்கே பயன்படலையா. நான் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பேன், ரொம்ப ஸ்திரமான முடிவு. ஏன்னா இன்பில்ட்டாகவே நான் ரொம்ப புத்திசாலி, குருனோட ராசி. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் மட்டும் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்கும், அதை அனுபவிக்க தெரியாது. ஆனால் மீனத்துக்கு புத்திசாலித்தனமும் உண்டு, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணமும் உண்டு, ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே பர்ஃபெக்டான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா இவங்களுக்கு ஜென்ம சனி வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒரு விதமான குழப்பம், மன உளைச்சல், என் புத்திசாலித்தனம் எனக்கே பயன்படல, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் போகிற போக்கில் ஒரு பஞ்சாயத்தை கிளியர் பண்ணி விட்டுருவேன், பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பேன். இப்போ எனக்கு இவ்வளோண்டு பிரச்சனை தான், அதுலேருந்து வெளியே வர என்னால் முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். பட் பியாண்ட் தட் 6/2027க்கு மேலே 27 வரைக்கும் தான் ஜென்ம சனி, அதுக்கு மேலே ஜென்ம சனி மாறுறாரு அப்படின்னு சொல்லலாம். 3/6/2027லேருந்து 7/8/2029 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பாத சனியாக இருக்கார், மேஷத்தில் இருக்கார். ஸோ பாத சனியாக இருக்கார். பாத சனி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா மேடம், நான் வந்து டெஸ்டினி அடையிறதுக்கு இன்னும் இவ்வளோண்டு தூரம் தான் இருக்குது. நான் வந்து பெரும்பாலான தூரத்தை கடந்துட்டேன், கல் முள் எல்லாம் இருக்க தூரத்தை கடந்து வந்துட்டேன். இப்போ வெறும் ஆத்துமணல் தான் ஈஸியாக கடந்துருவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. பெருசாக அவங்க யோசிக்க வேணால், அவங்களோட பிரச்சனைகள்லாம் அவங்கள விட்டு ரிலீவ் ஆகிறத தோளில் வந்து 30 மூட்டை வச்சுருந்தாங்கன்னா ஒன்று ஒன்றா கீழே போட்டு இப்போ ஒரு 4 மூட்டையோடு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரச்சனைகள் இவ்வளோண்டு தான், பட் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்களா இருப்பாங்க பாத சனி காலகட்டத்தில். ஜென்ம சனி காலகட்டத்தில் இவங்களா இல்லை. நானாக இருந்தாலே நான் நிறைய விஷயம் சாதிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுக்கடுத்து 8/8/2029லேருந்து 30/5/2032 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருப்பார். கோல்டன் பீரியட், எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர் டூப்பராக சாதிக்கக்கூடிய பீரியட். ஏன்னா சனி சகாய சனியாக வந்திருக்கேன். எல்லா விதத்துலையும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஓடுறியா ஓடு, நீ சாதிக்கணுமா சாதி, மலையேறியா ஏறு, அரசியலில் நிற்கிறியா நில்லு, ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆகணுமா ஆகு, அப்படி எல்லா விதத்துலையும் பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணுமா ஆகு. உன்னோட சொசைட்டியில் நீ ஒரு மரியாதையோட கௌரவத்தோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுமா வாழு, ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணுமா ஆகும். இப்படி எல்லா விதமும் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ இந்த காலகட்டம், அதாவது நம்ம ஒவ்வொரு ராசி எந்தெந்த காலகட்டத்தில் சாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிகள் சாதனையாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் 29 to 32 வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனம் சாதனையாளர்களாக இருப்பாங்க. சொசைட்டியில் நல்ல பெரிய லெவலில் சாதிக்கிறவங்க பெரும்பாலும் மீன ராசி அன்பர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட் கோல்டன் பீரியட் அப்படின்லாம். சரி, அதுக்கடுத்து 32 to 34, அதாவது 31/5/2032லேருந்து 12/7/2034 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்க சனி 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தில் இருக்க சனி அர்த்தாஷ்டம சனி. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது தேவை. அப்போ திரும்பி முதல்ல இருந்தேயா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த காலகட்டம் இவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றுற மாதிரி, வேலை செய்கிற இடத்துல மனசு திருப்தி இல்லாத சூழ்நிலை, குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் அப்படின்றத விட ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளை இவங்களுக்கு தெரிய வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேடம்.
நிறைய மனைவிகள் கணவரை நம்பி இருப்பாங்க, நிறைய கணவன் மனைவியை நம்பி இருப்பாங்க. அவங்களோட யதார்த்தமான உண்மைகள் தெரிய வரும். சனி பகவான் காமிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேணும் மேடம். அப்போ 32 to 34 காசு பணம் பெருசாக யோசிக்க வேணாம். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் ஊதியம் கிடைக்காத மாதிரி தோணும், ஆனால் அந்த ஊதியம் அனுபவமாக கிடைக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பெருசாக ஹெல்த்தில் மட்டும் கவனம் வச்சுருந்தா போதுமானது. பெரிய நெகட்டிவ் என்ட்ரன்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ இந்த காலகட்டம் ஆவரேஜாக ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 34 to 36, அதாவது 13/7/2034 to 26/8/2036 வரைக்கும் சனி பகவான் கடகத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி இவங்களுக்கு 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, தர்ம கர்மாதிபன். நீ இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பப்பா, அத்தனை பொறுப்புலையும் எத்தனை நல்லது செஞ்சுருப்பேன், அத்தனை நல்லதுக்கான பலனையும் நான் கொடுத்துருவேன். கண்டிப்பாக குட்டி குட்டி பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஏன்னா 5ஆம் பாவம் குழந்தைங்க சார்ந்து மன உளைச்சல், டென்ஷன், பூர்வீக சொத்து குறித்து ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால ஸ்திரமாக நம்மக்கிட்ட பூர்வீக சொத்து வந்து சேர்றது. எப்படி விஷயம் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துனா அது நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுறது. அப்போ பஞ்சம சனியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லக்கூடிய பீரியட்ஸ் கோல்டன் பீரியட்ஸ் மேடம். நம்ம ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பீரியட்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் மீனத்துக்குலாம். ஆக மொத்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6/2027 வரைக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல்சி வந்துடும் மேடம். கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே சாதிக்கிறதுக்கான காலகட்டமும் நம்ம சொல்லியிருக்கோம். 2027 அவங்க காலம்தான் ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பாக. அதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து 10 வருஷத்தோட பலன் சொல்கிறாங்கன்னா டேட்டு குறித்து வருஷ கணக்காக இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம், இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் கிரேட். உண்மையிலே பெரிய விஷயம். எங்கள் தீபா அருளாளன் மேடம் வந்து நீங்கள் இந்த 10 வருஷம் எப்படி இருக்கீங்க, இந்த 12 ராசின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ இன்னொரு டவுட் மேம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம். அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க. நீங்களும் வாங்க, உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம்? இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீஞ்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சின்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா? மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3ஆவது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3ஆவது லெவல் படிக்கலாம். இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. உண்மையா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், அது மாதிரி நீங்களும் வாங்க. வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க. தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு. 60 நாளாம், 3 லெவல். வாங்க, நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம். நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க, எல்லோரும் கற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.